அன்பு மாணவ செல்வங்களே, இந்த காணொளியில் நம்ம கல்வி தந்தை காமராசர் என்ற பாடத்தின் 7வது அத்தியாயத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய இந்த பாடத்தின் தலைப்பு பெருந்தலைவரின் சிந்தனைகள். அதாவது கர்ம வீரர் காமராசருடைய சிந்தனைகள் என்ன என்பதை தான் நம்ம இந்த காணொளியில் படிக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் சிந்தனை செய்கின்றனர். ஆனாலும் யார் ஒருவர் யதார்த்தத்தை மீறி தன்னை ஒதுக்கி தன் சமூகத்துக்காக சிந்திக்கிறார்களோ அவர்களை சமூகம் பாதுகாக்க தவறியதே இல்லை. அதிலும் குறிப்பாக பெருந்தலைவர் காமராசர் அவருடைய சிந்தனைகள் இன்றும் வாழும் சிந்தனைகள் என்ற தகுதியை பெறுகின்றன. ஒரு அறிவியல் மேதையின் சிந்தனைக்கும் சித்தாந்தவாதியின் சிந்தனைக்கும் உள்ள அழுத்தமும் ஆழமும் இந்த அரசியல் ஞானியின் சிந்தனையிலும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. காமராஜரின் சீரிய சிந்தனைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செம்மையாய் வாழ வழிவகுக்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது. வாங்க அவருடைய சிந்தனை கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல பொறுமையை கடைபிடியுங்கள். அதாவது ஒரு அரசியல் தலைவர் தேவையில்லாத வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் மக்களுக்கு அளிக்கக்கூடாது. அதாவது அவசரத்தில் அள்ளித்தளித்த கோலங்களாக சிலருடைய வாக்குறுதிகள் இருப்பது வருத்தமளிக்கும் செயல். பதறும் காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டமிடப்படாமல் அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் முடிவில் பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். அதனால தான் பெருந்தலைவர் காமராசர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆகட்டும் பார்க்கலாம் என்ற வார்த்தையை உபயோகித்து வந்தார். செய்ய முடியாத காரியத்திற்கு உறுதிமொழி வழங்குவதை விட ஆகட்டும் பார்க்கலாம் என்னும் வழியில் செயல்படுவதன் மூலம் நிதானத்தை கடைபிடிக்கலாம் என்பதை உணர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தனது பேச்சில் அடிக்கடி ஆகட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என வலியுறுத்தி வந்தார். எந்த காலத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவரின் சிந்தனை. இரண்டாவதாக பெருந்தலைவரின் சிந்தனை என்ன அப்படின்னா, காலம் தவறாமல் கடமையாற்றுங்கள். அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்களை செய்ய முடியாமல் இருப்பவர்கள் பல அரசியல் தலைவர்கள் சரியான நேரத்தில் கூட்டங்களுக்கு வராமல் தாமதமாக வருவதை காமராசர் விரும்பவில்லை. காமராசர் எப்போதுமே எந்த அரசியல் கூட்டமானாலும் சரியான நேரத்திற்கு வந்து விடுவார். பிறரும் வருவதைத்தான் விரும்புவார். ஒருமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததை பார்த்து சரியான நேரத்திற்கு வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அவருடைய அறிவுரையை ஏற்ற நடிகர் திலகம் அதன் பிறகு எல்லா கூட்டங்களுக்கும் நேரம் தவறாமல் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல ஆரம்பித்தார். காலம் தவறாமல் கடமை செய்தால் உயர்வு அடையலாம் என்பதுதான் காமராஜருடைய வாக்கு. மூன்றாவதான பெருந்தலைவரின் சிந்தனை வீண் வம்புக்கு விலகிவிடுங்கள். அதாவது நம் மீது குறை சொல்பவர்களை பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும். நம்ம இது வேண்டுமென்றே குறை சொன்னால் எரிச்சலோடு கோபமும் சேர்ந்து வரும். ஆனால் காமராஜருடைய சிந்தனை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட வீண் வம்பு செய்பவரை விட்டு விலகிவிடுங்கள். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் தமிழக இளைஞர் காங்கிரஸில் தலைவராக இருந்தபோது மூத்த தலைவர்கள் பலர் குமரி அனந்தன் அவர்களை மதிக்கவில்லை என்று அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தனர். பொறுமையின் எல்லைக்கே சென்றுவிட்ட குமரி அனந்தன் முடிவில் பெருந்தலைவர் காமராசரிடம் வந்து மூத்த தலைவர்கள் எனக்கு இடைஞ்சல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. சொன்ன உடனே காமராசர் நல்ல ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. நீ போற இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குதுன்னா என்ன செய்வ? அதை அசைத்து தள்ளி வச்சுட்டா போவ, இல்லைன்னா அதை சுற்றித்தானே போவாய். அதை போல சுற்றி போயேன் அப்படின்னு சொன்னாரு. பெருந்தலைவரின் சீரிய வழிகாட்டலை கேட்ட குமரி அனந்தன் அமைதியாகிவிட்டார். வீணாக வம்பு சண்டைக்கு இழுப்பவர்களை விட்டு விலகு அப்படிங்கிறது தான் கர்ம வீரர் காமராசரின் அன்பு கட்டளை. காமராஜருடைய அடுத்த சிந்தனை எதிர்க்கட்சிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அதாவது அரசியல் வாழ்க்கையில் எப்போதுமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் காமராஜருடைய சிந்தனையாக இருந்தது. இவர் முதலமைச்சராக மாறிய போதும் தனது தாயார் சிவகாமி அம்மையாரை விருதுநகரிலேயே தங்க வச்சிருந்தாரு. இதனை கவனித்த சில நண்பர்கள், உங்க அம்மாவை சென்னைக்கு அழைத்து வந்து உங்களுடன் தங்க வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு கேட்டாங்க. உடனே காமராஜர், இது நல்ல யோசனை தான், ஆனால் என் அம்மா என்னுடன் இருந்தால் அவர்களை பார்க்க நிறைய உறவினர்கள் வருவார்கள். இதை பார்க்கும் எதிர்க்கட்சியினர் காரியம் செய்து கொடுப்பதாக சொல்வார்கள் அப்படின்னு காமராசர் எதிர்க்கட்சியினரிடம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தன்னிடம் எந்த தவறும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், ஒரு நேர்மையான அரசியல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பியவர் தான் காமராசர். இது அவருடைய ஒரு சிறந்த சிந்தனை. அடுத்ததா உழைத்து வாழ வேண்டும்.
இப்போதெல்லாம் உழைக்காமல் பிழைக்க வேண்டும் என்பதைத்தான் சிலர் மனதில் கொண்டு சும்மா இருக்கிறாங்க. உடல் உழைப்பு செய்யவும் தயாராக இல்லை. அதனால சோம்பலுடன் திரியும் கூட்டம் அதிகமாகி விட்டது. ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அந்த நாட்டில் மக்கள் எல்லாரும் உழைக்க வேண்டும். ஒரு முறை ஆவடியில் காங்கிரஸ் மாநாடு சிறப்பாக நடந்தது. மாநாட்டில் ஜவஹர்லால் நேருவும் கலந்து கொண்டார். மாநாட்டில் கலந்து கொண்ட பெருந்தலைவர் காமராசர், கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கிறது. சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. காந்திஜி காட்டிய வழியில் சமதர்ம சமுதாயத்தை அமைப்போம் என பேசி மக்களின் மனதில் இடம்பெற்றார். உழைத்து வாழ வேண்டும் என்பதே உத்தமர் காமராஜரின் சத்தியமொழி ஆகும். தொண்டனாக இருக்க பழகு, தலைவனாகும் தகுதி தானே வரும் என்பார் விவேகானந்தர். பெருந்தலைவருடைய இந்த சிந்தனை என்ன அப்படின்னா, அதிகார ஆசை அறவே கூடாது. அதாவது தலைவனாகும் தகுதி அதிகார மனநிலை உடையவர்களுக்கு வந்தாலும் அது பயனில்லை. தொண்டு மனநிலை உடையவருக்கு தலைமை பதவி வரும்போதுதான் அந்த பதவிக்கே தகுதி அப்படிங்கிறது தான் இந்த காமராசருடைய சிந்தனை. பொதுவாக அரசியலில் அதிகார ஆசையும் வெறியும் நிறைய இருக்கு. ஆனால் வானளாவிய அதிகாரங்கள் படைத்த பதவிகளை வகித்த போதும் தன்னை குறுக்கி கொண்டே வாழ்ந்தவர் தான் இந்த பெருந்தலைவர் காமராசர். அடுத்தது வீரமுடன் வாழுங்கள். அதாவது நோயினால் மாண்டவர்களை விட பயத்தினால் இறந்தவர்களே அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருந்தலைவர் காமராசர் எதுக்குமே பயப்படாமல் வீரமுடன் வாழ்ந்தவர். 1949 திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது சிலர் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்துடன் வெடிகளை வீசினார்கள். மேடை அருகே வெடி வெடித்ததால் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. உடனே காமராசர், கூட்டத்தில் குழப்பம் உண்டாக்க நினைப்பவர்கள் இது மாதிரி வெடிப்பதில் பலனில்லை. வீரம் இருந்தால் என் நெஞ்சில் துப்பாக்கியால் சுடுங்கள். காந்தியடிகளை கோட்சே சுட்டு கொண்டான், அதனால் காந்தியடிகள் அமரரானார். அதைப்போல் எனக்கும் பெருமை கிடைக்கட்டும். வீர பரம்பரையிலே வந்தவர்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு இறந்தவர் என்பது பெருமை கிடையாது என அஞ்சாது உரையாற்றினார். கூட்ட அமைதியானது. வீரமுடன் வாழ்வதே விவேகமான செயலாகும் என்பது பாரத ரத்னா காமராசருடைய சீரிய சிந்தனையாகும். மக்களுக்கு முதல் மரியாதை செய்யுங்கள். கர்ம வீரர் காமராசர் அரசியல் தலைவர்களில் வித்தியாசமானவர். ஒரு முறை பெருந்தலைவர் காமராசர் ஒரு கூட்டத்திற்கு பேச வந்தார். அப்போது நிறைய பேர் மலர் மாலைகளை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வந்தாங்க. கையில் மாலையோடு நிறைய பேர் வருவதை பார்த்தது காமராசர், எனக்கு மாலை மரியாதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். வந்திருந்தவங்களை பார்த்து, நாம் ஏன் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம்? மக்களுக்கு நம் கருத்துக்களை சொல்வதற்கு தானே. மக்கள் நம் கருத்தை கேட்பதற்கு தானே பொறுமையாக வந்து காத்திருக்கிறார்கள். எனவே முதலில் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்வதுதான் மரியாதை என்று பேச ஆரம்பித்து விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் தியாகம், தன்னலமற்ற சேவை, அனைவரோடும் நெருங்கி பழகும் அன்பான பண்பு ஆகியவற்றால் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். எளிமையோடு இருங்கள். காமராசர் எளிமையை கடைபிடித்த ஒரு சிறந்த தலைவர். அவர் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஒரு முறை மதுரை விருந்தினர் மாளிகைக்கு வந்தார். அப்போது மின்சார கோளாறு காரணமாக அங்கே உள்ள மின் விளக்குகளில் ஒளி இல்லை. அப்போது அதை சரி செய்வதற்காக ஆட்கள் வந்திருந்தாங்க. காமராசர் அவங்கள பார்த்து, நான் படுக்க வேண்டும், எனவே அந்த அறையில் இருக்கும் கட்டிலை எடுத்து வந்து வேப்ப மரத்தின் கீழ் வையுங்கள் என்று சொல்லிட்டு வேப்ப மரத்தின் கீழே கட்டில போட்டு படுத்துட்டாரு. அப்போது ஒரு போலீஸ்காரர் அவருக்கு காவலாக நின்னார். அந்த போலீஸ்காரரை பார்த்து, நீங்கள் ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? நீங்கள் போய் படுங்கள், என்னை யாரும் தூக்கி செல்ல மாட்டார்கள் என்று கூறி அவரை அனுப்பி வைத்து விட்டவர் தான் எளிமையோடு வாழ்ந்த கர்ம வீரர் காமராசர். அகங்காரம் அகற்றி அறவழியில் போராடுங்கள். பொதுவாக காமராசர் அவர்கள் உரிமைகளுக்காக போராடும் போது அறவழியில் போராடுவதே சிறந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. 1973 விலைவாசி உயர்வு, மதுவிலக்கு அமல்படுத்துதல், விவசாயிகள் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளுக்காக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சைதாப்பேட்டையில் கூட்டம் நடந்தது. அப்போது பேசிய காமராஜர், நாம் உரிமைகளுக்காக போராடும் போது காந்திய வடிவில் நின்று போராட வேண்டும். இதனைத்தான் சத்தியாகிரகம் என்பார்கள். இந்த சத்தியாகிரகத்தில் வன்முறை கிடையாது, பலாத்காரம் இருக்கவே இருக்காது. எனவே நமது தொண்டர்கள் அமைதியோடு அறவழியில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். அமைதியுடன் கூடிய அறவழியே சிறந்த வழி என்பது பெருந்தலைவரின் அருந்தவ வாக்கு. சட்டத்தை மதித்திடுங்கள். முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராசர் பதவியில் இருந்த நேரம் ஒரு நாள் இரவு கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு.
சென்னையில் ஒரு வழிப்பாதை ஒன்றில் கார் போயிட்டு இருந்தது. அந்த வழியில் கார் செல்ல அனுமதி இல்லை. அதனால் காமராசர் காரை உடனே நிறுத்த சொல்லிட்டு, ஏன் அனுமதி இல்லாத இடத்தில் செல்கிறாய்? உடனே டிரைவர் சொன்னார், இந்த ராத்திரி நேரத்தில் போக்குவரத்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, இந்த பாதை வழியாக போனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. உடனே காமராசர் சொன்னார், இரவு நேரம்னா எப்படி வேணும்னாலும் போகலாமா? சட்டத்தை ஏற்றும் நாமே சட்டத்தை பின்பற்றவில்லைன்னா மற்றவர்கள் சட்டத்தை எப்படி மதிப்பாங்க? முதலமைச்சர் என்றால் எப்படியும் போகலாமா என டிரைவர்கிட்ட சொல்லிட்டு ஒழுங்கான பாதையில் போகுமாறு கட்டளையிட்டார். சட்டம் இருந்தால் அதனை யாராக இருந்தாலும் மதித்து தான் நடக்க வேண்டும் என்பதுதான் காமராஜருடைய சிந்தனை. அடுத்தது, ஒற்றுமையோடு வாழுங்கள். கருத்து வேறுபாட்டினால் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது நல்லதல்ல, ஒற்றுமையுடன் வாழ்வதே சிறந்தது. முன்னேற விரும்புகிறவர்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதைத்தான் காமராசர் வலியுறுத்தினார். உழைப்புக்கு ஏற்ற கூலி கேளுங்கள். காமராஜர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த சிலர் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள பேசாமல் இருக்கும்படி சைகை காட்டின காமராசர் பிறகு பேசும்போது, நீங்களெல்லாம் குரல் எழுப்புவது போல எல்லாரும் கேட்க ஆரம்பித்தால் 100% மக்கள் பட்டினியால் கிடக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும் அப்படின்னு சொன்னார். கூட்டம் அமைதியானது. எல்லாரும் காமராசர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஆர்வத்துடன் இருந்தனர். உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என நாம் சொல்கிறோம். நெற்கதிரை அறுப்பதற்கு செல்லும் தொழிலாளர்கள் கதிர் அறுப்பவர்களுக்கே நெல் சொந்தம் என்று சொல்லி நெற்கதிர்களை எடுத்து அவர்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டால் கஷ்டப்பட்டு உழைத்த தொழிலாளர்களின் நிலை என்ன ஆகும்? பின்னர் நெல்லை அரிசியாக ஆக்குவதற்கு அரிசி ஆலைக்கு கொண்டு போகிறோம். அங்கு நெல்லை அரைத்து கொடுத்தவர் தனக்கே அரிசி சொந்தம் என்று சொல்லிவிட்டால் நெல் உரிமையாளர் நிலை என்ன ஆகும்? வெறும் கையோடு தானே திரும்ப வேண்டிய நிலை வரும். கடைசியில் வீட்டு சோறு சமைக்கும் பெண் சமைப்பவருக்கே சோறு சொந்தம் என்று சொல்லிவிட்டால் எல்லார் நிலையும் என்ன ஆகும்? பட்டினி தானே. இந்த நிலை நாட்டில் ஏற்படக்கூடாது. உழைக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு கூலி கேட்க வேண்டும் என்பதுதான் நல்லது என எளிமையாக விளக்கம் தந்தார் காமராசர். எனவே உழைப்புக்கு ஏற்ற கூலி கேளுங்கள் என்பதுதான் காமராசருடைய சிந்தனை. அடுத்ததாக, லஞ்சம் வாங்காதீர். காமராசர் லஞ்சம் வாங்குவதை விரும்பவில்லை. அரசு பணியில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்கிவிட்டு தகாத செயல்களுக்கு துணை போகக்கூடாது என்பதுதான் காமராஜருடைய உறுதியான கொள்கையாக இருந்தது. ஏழைகளுக்கு உதவுங்கள். முதலமைச்சராக இருந்த பொழுது பெருந்தலைவர் காமராசர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு நிறைய ஊர்களில் கதர் துண்டுகள் போர்த்தி மரியாதை செய்தாங்க. நிறைய துண்டுகள் போர்த்தப்பட்டதை கவனித்து ஒரு தீவிர தொண்டர் என்ன பண்ணாருன்னா, இவ்வளவு துண்டுகளையும் வைத்து காமராசர் என்ன செய்வார்? நம்மை போன்ற தொண்டர்களுக்கு தானே கொடுக்க போகிறார் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய தொண்டை எடுத்து தனக்கு வச்சுட்டாரு. கூட்டம் முடிந்து தங்கும் இடத்திற்கு வந்ததும் அந்த துண்டை எடுத்த தொண்டரை அழைத்த காமராசர், நீ ஒரு துண்டை எடுத்து வச்சிருக்கிற அல்லவா, அதை அந்த மூட்டையிலே சேர்த்து விடு அப்படின்னாரு. அந்த தொண்டர் அதிர்ந்து திகைச்சிட்டாரு. ஒரு சாதாரண துண்டை எடுத்ததற்கு தலைவர் இவ்வளவு தூரம் நினைவு வைத்து கேட்டுட்டாரே அப்படின்னு மனம் வருந்தினார். தம்பி, உனக்கு நான் வேறு நல்ல துண்டு வாங்கி தரேன், ஆனால் இந்த துண்டை நாம் தொடக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் சென்னையில் உள்ள பால மந்திர் என்ற ஏழை பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கு கொடுக்கக்கூடியதாகும். ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே இந்த ஏற்பாடு என்றார் காமராசர். ஏழைக்கு உதவிடுங்கள் என்ற கருத்தை எவ்வளவு அழகா விளக்கியிருக்கிறாரு காமராசர். இறுதியாக, வீண் செலவுகள் செய்யாதீர்கள் என்பதுதான் பெருந்தலைவருடைய சீரிய சிந்தனை. காமராஜர் மீது பற்று கொண்ட ஒரு தொண்டர் ஒரு முறை காமராஜரிடம் வந்தார். ஐயா, நீங்கள் எங்கள் வீட்டு திருமணத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என அன்போடு அழைத்தார். தன்னால் வர முடியாது என மறுத்துவிட்டார் காமராசர். ஏற்கனவே பெருந்தலைவர் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்தார் அந்த தொண்டர். காமராசர் திருமணத்திற்கு வர முடியாது என்று கூறியது அந்த தொண்டருக்கு மிகவும் வருத்தமாயிற்று. ஆனால் திருமண நாளில் தாலி கட்டும் நேரத்தில் திடீரென ஒரு கார் வந்தது. பெருந்தலைவர் காமராசர் அந்த காரில் இருந்து இறங்கினார். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நீங்கள் வருவது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் பெரிய வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருப்பேன், இப்படி திடீரென வந்து விட்டீர்களே என்று தொண்டர் பதற்றத்துடன் கூறினார். வேண்டுமென்றுதான் நான் முன்கூட்டியே சொல்லாமல் இருந்தேன். நான் உங்கள் வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொள்கிறேன். நான் வருவது தெரிந்திருந்தால் என்னை வரவேற்பு
வரவேற்கவே மிக அதிகமாய் செலவு செய்திருப்பீர்கள். என்னோடு நிறைய தொண்டர்கள் வந்து விடுவார்கள். அவர்களுக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதை தவிர்க்கவே இந்த திடீர் விஜயம் என்றார் காமராஜர். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது காமராஜரின் கனிவான சிந்தனைகளுள் ஒன்றாகும். வாழ்பவர்களுக்கு வழிகாட்டும் காமராசர் வாழ்க்கை முறையை அவரது வாழ்க்கை சம்பவங்கள் வாயிலாகவும் சிந்தனைகள் வாயிலாகவும் நம்ம அறிய முடிகிறது. இனி அவர் வழி நடப்பது நமது கடமை. நடந்தால் நாடும் நலம் பெறும், நாமும் நலம் பெறுவோம். அன்பான மாணவ செல்வங்களே, இந்த பெருந்தலைவரின் சிந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம 16 தலைப்பு இருக்கு. இந்த 16 தலைப்புகளையும் நீங்கள் படித்து அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய சிந்தனைகளையும் நீங்கள் கொஞ்சம் எழுதினீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக தேர்வுக்கு எழுத முடியும். நன்றாக படித்து எழுத வாழ்த்துக்கள் மாணவர்களே. நன்றி.